சொந்தங்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலா உருண்டை, கறி கோலா உருண்டை. கொத்துன கறி கோலா உருண்டை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றுனா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோலா உருண்டை குழம்பு, கோலா உருண்டை, சிக்கன் கிரேவி, கறி வறுவல். இதுதான் இன்றைக்கி லஞ்சு நான் செஞ்சுருக்கேன். சும்மா நம்ம 10 உருண்டையாக போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேகட்டும். அதுக்கிடையில் நம்ம செஞ்ச லஞ்சை பார்த்துடலாம். அடித்த சாதம், அப்புறம் இந்த கோலா உருண்டை போட்டு கறி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குழம்பு, அப்புறம் கறி வறுவல். நல்லா ரொம்ப காரமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, நல்லா எலும்பும் கறியுமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட உருண்டை வெந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெந்துக்கிட்டு இருக்கு. 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடுவோம். இந்த கோலா உருண்டை உருட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் போட்டுக்கலாம். அதில் ஒரு 10 உருண்டை போட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு 10 உருண்டை. ஏன்னா உடஞ்சிடக்கூடாது நமக்கு, அப்படியே உருண்டை அப்படியே நல்லா இருக்கணும். மறுபடியும் ஒரு 10 உருண்டை. நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். போட்ட உடனே கரண்டி போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கரண்டி விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.